வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குட்டியான டாபிக், பட் ரொம்ப பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்க டாபிக், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்க சிமிலாரிட்டி என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்மளோட இன்கம் டேக்ஸ் அக்னாலஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ண பிறகு அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து மேலே ஏஒய்னு போட்டு அந்த அசஸ்மெண்ட் இயர் என்னன்றது தான் போட்டிருப்பாங்க. பட் நிறைய பேர் நம்ம வந்து இப்போ கன்சல்டண்ட்டோ இல்லை சிஏஓ உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது எந்த இயருக்கு ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் வந்திருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படின்ற டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னாவே ஒரு 12 month பீரியட், அதில் வந்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த இன்கம் ஏர்ன் பண்ணுற பீரியட் தான் அந்த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதே இன்கம்மை அடுத்த வருஷம், அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணி முடித்த சப்சிக்வெண்ட் இயரில் அசஸ் பண்ணி அதுக்கான டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வந்து அது அசஸ்மெண்ட் இயர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஏர்ன் பண்ணுறேன், அடுத்த வருஷத்தில் நான் அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்து டேக்ஸ் கட்டுறேன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஏன்னா இந்த வருஷமே அதுக்கு டேக்ஸ் கட்ட முடியாதா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 விஷயம் ரன்னிங்கில் இருக்கும்போது அதை நம்ம ப்ராப்பராக அசஸ் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ அந்த இயர் முடியும் போது அந்த இயர்க்கான இன்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா போத் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் வந்து April 1 ஆரம்பித்து March 31 தான் முடியும். பட் த திங் இஸ் லைக் ஒரு வருஷம் முடியுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 2023 March 31, 2024 இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதோட அசஸ்மெண்ட் இயர் என்னவாக இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது இதோட அசஸ்மெண்ட் எப்போ நடக்கும்னா அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா April 1, 2024 March 31, 2025 வரைக்கும் இருக்கிறதா ஃபினான்ஷியல் இயர் 23-24ஓட அசஸ்மெண்ட் இயர் 24-25 இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே இருக்க சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ். சிமிலாரிட்டின்றது ரெண்டுமே ஏப்ரலில் தான் ஆரம்பித்து மார்ச்சில் முடியும். பட் இதுவே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த பீரியடில் ஏர்ன் பண்ணுற இன்கம் அந்த பீரியடில் அசஸ் பண்ணி அதுக்கான டேக்ஸஸ் நம்ம கட்டுவோம். ஸோ இதுதான் ஏன் நம்ம அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் அப்படி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அந்த வருஷத்தில் தான் நீங்கள் அசஸ் பண்ணி டேக்ஸ் கட்டுறீங்கன்றதுனால அசஸ்மெண்ட் இயரை ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம மீன் பண்ணுறது எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்களா, அந்த இயர் எண்டிங் 23ஓ இயர் எண்டிங் 22கோ ஃபைல் பண்ணிட்டீங்களா அப்படின்றது தான் ஜென்ரல் கான்வர்சேஷனில் வர ஒன்றா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.